I was totally confused. I was totally blind. I am totally in mental agony. I am totally in stress because the senior officers are targeting me. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கார் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தே பணிக்கு சென்ற வீடியோ இணையதளத்தில் வைரலானது. தன்னுடைய வாகனத்தை எஸ்பி அலுவலக போலீஸ் அதிகாரிகள் வாங்கிக் கொண்டதாக மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி கொடுத்திருந்தார். தான் நேர்மையாக பணிபுரிவதால் என் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மயிலாடுதுறையில் சட்டவிரோத மது விற்பனைக்கு எதிராக அதிகமான வழக்குகள் பதிவு செய்துள்ளேன். அதில் சம்பந்தப்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளேன். எனவே நான் நேர்மையானவன். இந்த விவகாரத்தில்தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் எந்த கவலையும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் ஆகிய உயர் அதிகாரிகளின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனக்கு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அழுத்தம் தருகிறார். அலுவலக வாகனத்தை பறித்து மனரீதியாக சித்திரவதை செய்கிறார் என்று பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இவரின் புகாருக்கு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் உள்ளிட்ட 9 பேரிடம் தஞ்சை மண்டல டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இதற்கான உத்தரவில் 6 காரணங்களை கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கான விதிகளை மீறி உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களை சந்தித்ததாகவும் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. டிஎஸ்பி என்ற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதோடு பல நேரங்களில் ஒழுக்கமின்மையை வெளிப்படுத்தியுள்ளதால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் டிஎஸ்பி சுந்தரேசன் திடீரென சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுந்தரேசனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.